ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ இந்த சம் பாருங்கள். நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும்? சரிங்களா, இதுதான் இப்போ கொஷின். இந்த மாதிரி நீங்கள் நிறைய சம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் வந்து கலர்ஸுன்னு இல்லை, என்ன வேணாலும் வரலாம், நம்பர்ஸ் வரலாம், அதுக்கு ஆப்போசிட் இது கேட்பாங்க. சரிங்களா, இப்போ இந்த சம் செய்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்னென்னா, அதாவது ஏதாச்சும் ரெண்டுத்துக்கும் ஒன்று மட்டும் காமனாக இருக்க மாதிரி பார்த்து அதை கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதணும். இப்போ நான் செய்யும்போது உங்களுக்கு புரியும் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு 2 எடுக்கணும், இல்லை ஃபஸ்ட்டு 2, இல்லை ஃபஸ்ட்டு 3, இல்லை ஃபஸ்ட்டு 4, எதுனாலும் நம்ம எடுக்கலாம். ஆனால் என்ன பண்ணணும்னா ஒன்று, அதாவது அது லெட்டரோ அந்த கலரோ ஏதோ ஒன்று மட்டும்தான் காமனாக இருக்கணும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இங்கே க்ரீன், ப்ளூ, ரெட் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? இங்கே சிவப்பும் இருக்குது, நீலமும் இருக்குது. ஸோ ரெண்டு காமனாக இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டையும் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே சிவப்பு, ஆரஞ்சு, நீலம் இருக்குது. இங்கே நீலம், ஊதா, பச்சை இருக்குது. அப்போ இதுக்கு காமனாக இருக்கிறது நீலம் மட்டும்தான். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா, செகண்டு தேர்டு இப்போ நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ செகண்டு தேர்ட் எடுத்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு என்ன கொஷினில் தேவை? நீலம். ஸோ அப்போ நீலத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும்னா கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இந்த எழுதணும். சரிங்களா, அப்போ நீலம், நீலத்துக்கு அடுத்து என்ன வரும்? ஆரஞ்சு, ஆரஞ்சுக்கு அடுத்து என்ன வரும்? சிவப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இதையும் நம்ம அதிகமாக எழுதிக்குவோம். ஸோ இப்போ இதையும் கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் எழுதினீங்கன்னா நீலத்துலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீலத்துக்கு அடுத்து இங்கே என்ன வரும்? பச்சை. ஸோ பச்சைக்கு அடுத்து இங்கிட்ட என்ன இருக்குது? ஊதா. சரிங்களா, இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நீலம் இருக்குது. இங்கே ஆரஞ்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து க்ரீன், க்ரீனுக்கு ஆப்போசிட்டில் ஆரஞ்சு. அதே மாதிரி ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் ஊதா, ஊதாக்கு ஆப்போசிட்டில் ரெட்டு. ஓகேவா, அப்போ நீலத்துக்கு ஆப்போசிட்டில் என்ன வரும்னு தான் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். நம்மளுக்கு கொஷின் அதுதான். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து கொஷினில் கொடுத்துருக்க எல்லா கலர்ஸும் எழுதிக்குவோம். ஸோ என்னென்ன கலர் கொடுத்துருக்காங்கன்னா பச்சை, சிவப்பு, நீலம், ஆரஞ்சு, ஊதா, மஞ்சள். சரிங்களா, இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம்? ஆரஞ்சுக்கு பச்சை ஆப்போசிட். சரிங்களா, பச்சைக்கு ஆரஞ்சு ஆப்போசிட்டு. அப்போ பச்சைக்கு ஆரஞ்சு, ஆரஞ்சுக்கு பச்சை முடிஞ்சிருச்சு. அடுத்து சிவப்புக்கு ஊதா, ஊதாக்கு சிவப்பு. அப்போ சிவப்பும் ஊதாவும் முடிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் இருக்கிறது நீலம். ஸோ நீலத்துக்கு ஆப்போசிட்டில் அப்போ என்ன வரணும்? மஞ்சள். ஸோ மஞ்சளுக்கு ஆப்போசிட்டில் நீலம். ஓகேவா, ஸோ இது ரொம்ப ஈஸி தான். ஒரு 2-3 தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா வந்துடணும். ஸோ அப்போ நீலத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்க கலர் வந்து மஞ்சள். ஓகேவா, ஸோ இதுதான் ஆன்சர். இது ஆப்ஷன் ஏல இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்.